தரும் அருள். ஞானத்தின் குருவே, ஞானத்தின் கருவே, இருவே ஜெகத்குருவே, கற்பகத்தருவே. ஞானத்தின் குருவே, ஞானத்தின் கருவே, இருவே ஜெகத்குருவே, கற்பகத்தருவே. குரு அவன் பார்வை வழங்கிடும் தீர்வை, குரு அவன் பார்வை வழங்கிடும் தீர்வை, குருபத சேவை தரும் பெரும் வாழ்வை, குருபத சேவை தரும் பெரும் வாழ்வை. ஞானத்தின் குருவே, ஞானத்தின் கருவே, திருவே ஜெகத்குருவே, கற்பகத்தருவே. நமது ஆன்ம அறிவை வளர்த்து அறியாமை இருளை நீக்கி இறைவனை காட்டும் ஞான வழிகாட்டியே குரு பகவான் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. குருவே பிரம்மம், விஷ்ணு, சிவன் என சிறப்பிக்கப்படுகின்றார். பிருகஸ்பதி என்றழைக்கப்படும் குரு பகவான் நவ கிரகங்களில் முழு சுபகிரகமாகவும் தேவகுருவாகவும் போற்றப்படுகின்றார். தனம், புத்திர பாக்கியம், ஞானம் மற்றும் சுப காரியங்களுக்கு அதிபதியாக குரு பகவான் விளங்குகிறார். வாழ்வின் எல்லா நலன்களையும் வளங்களையும் அருள்பவர் குரு பகவான் ஆவார். இவ்வளவு சிறப்புமிக்க குரு பகவான் வரும் மே 26ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதனையொட்டி குரு பகவானை பற்றிய சிறப்பு தகவல்களை அளிப்பதே குரு தரும் அருள் நிகழ்ச்சியின் நோக்கமாகும். அந்த வகையில் இன்று குரு பகவான் அவதார சிறப்பை பற்றி அறிந்து கொள்ளலாம். வாருங்கள். ஞானத்தின் குருவே, ஞானத்தின் கருவே, இருவே ஜெகத்குருவே, கற்பகத்தருவே. ஞானத்தின் குருவே, ஞானத்தின் கருவே, இருவே ஜெகத்குருவே, கற்பகத்தருவே. குரு அவன் பார்வை வழங்கிடும் தீர்வை, குரு அவன் பார்வை வழங்கிடும் தீர்வை, குருபத சேவை தரும் பெரும் வாழ்வை, குருபத சேவை தரும் பெரும் வாழ்வை. ஞானத்தின் குருவே, ஞானத்தின் கருவே, திருவே ஜெகத்குருவே, கற்பகத்தருவே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. தேவர்களின் குருவாக போற்றப்படும் பிருகஸ்பதி சப்த ரிஷிகளுள் ஒருவரான ஆங்கிரீசர் மகரிஷிக்கும் சுருபா தேவிக்கும் மகனாக அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. குரு பகவானின் தந்தையான ஆங்கிரீசர் அதர்வண மகரிஷியுடன் இணைந்து அதர்வண வேதத்தை உருவாக்கியதாக கூறப்படுகிறது. ஆங்கிரீசர் தனது கடுமையான தவத்தின் காரணமாக பரபிரம்மனுடன் ஒன்றிணைந்து பிரம்ம ரிஷி நிலையை அடைந்ததாகவும் அதன் பயனாக பல வேத மந்திரங்களின் தரிசனங்களை பெற்று அவற்றை இந்த பூவுலகிற்கு கொண்டு வந்ததாகவும் இதிகாசங்கள் கூறுகின்றன. மேலும் பிருகு முனிவருடன் சேர்ந்து அக்னி வழிபாட்டை அறிமுகப்படுத்தியதாகவும் சாஸ்திரங்கள் சொல்கின்றன. பிரம்மாவின் மானசீக புத்திரர் என்று கூறப்படும் ஆங்கிரீசர் பரம்பரையில் பல ரிஷிகளும் மன்னர்களும் தோன்றியதாக கூறப்படுகிறது. அங்கிராஸ் குடும்பத்தை சேர்ந்த கோரா சில அறிஞர்களால் ஜைன மதத்தின் 22வது தீர்த்தங்கரான நேமிநாதராக அடையாளம் காணப்படுகிறார். புத்தர் இவர் வெளிவந்தவர் என்றும் சொல்லப்படுகின்றது. சிறப்புமிக்க ஆங்கிரீசரின் மகனாக அவதரித்த பிருகஸ்பதி 4 வகையான வேதங்களையும் 64 கலைகளையும் அறிந்தவர் என்றும் எண்ணற்ற யாகங்களையும் செய்து தேவர்களின் குருவாக மாறினார் எனவும் வேத நூல்கள் கூறுகின்றன. மேலும் தஞ்சாவூர் அருகிலுள்ள திட்டை ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரரை வணங்கி நவகிரக அந்தஸ்து பெற்றதாகவும் அதனால் பிருகஸ்பதியின் கிரகமான வியாழன் கிரகம் ராஜகிரகம் என்றும் அழைக்கப்படுகிறது என இதிகாசங்களில் சொல்லப்படுகின்றன. குரு பகவான் அந்தணன், அமைச்சன், அரசன், ஆசான், ஆண்டாளப்பான், குரு, சிகிண்டிசன், சீவன், சுரகுரு, தாராபதி, தெய்வ மந்திரி, நற்கோள், பிரகவஸ்பதி, பீதகன், பொன்னன்,
மறையோன், வேதன், வேந்தன் என 18 பெயர்களால் அழைக்கப்படுகின்றார். வேதங்களிலேயே மிக பழமையான ரிக்வேதம் பிரகஸ்பதியை போற்றி புகழ்கிறது. வால்மீகி ராமபிரானின் அறிவை குறித்து குறிப்பிடும் போது பிரகஸ்பதி சமோ புத்யா என்று போற்றுகிறார். அதாவது மகா ஞானியாகிய பிரகஸ்பதிக்கு நிகரான அறிவுத்திறன் கொண்ட ராமன் என்கிறார். மேலும் லோகே பிரகஸ்பதி வனஸ்பதி என்றும் ஆன்மீக பெரியோர்கள் கூறுகின்றனர். அதாவது செல்வத்திற்கு அதிபதியான திருமகள் பார்வை ஒருவர் மீது பட்டால் அவருக்கு பிரகஸ்பதிக்கு நிகரான ஞானமும், அப்படி படாவிட்டால் மரம் போல நிற்கும் அஞ்ஞானமும் உண்டாகிறது என்று பொருளாகும். இப்படி வேதங்களும் சாஸ்திரங்களும் ஞான வடிவான பிரகஸ்பதியை பற்றி பல்வேறு இடங்களில் போற்றுகின்றன. ஞானத்தின் குருவே, ஞானத்தின் கருவே, இருவே ஜெகத்குருவே, கற்பகத்தருவே. ஞானத்தின் குருவே, ஞானத்தின் கருவே, இருவே ஜெகத்குருவே, கற்பகத்தருவே. குரு அவன் பார்வை வழங்கிடும் தீர்வை, குரு அவன் பார்வை வழங்கிடும் தீர்வை, குருபத சேவை தரும் பெரும் வாழ்வை. குருபத மகிமை மிக்க குரு பகவான் மஞ்சள் நிற ஆடையுடனும் தங்க நிற மேனியுடனும் காட்சியளிக்கிறார். வடதிசையில் வீற்றிருக்கும் குரு பகவான் யானை வாகனத்தில் அமர்ந்தபடி கைகளில் தண்டம், ஜபமாலை, கமண்டலம் மற்றும் தாமரை மலர் ஏந்தி ஞானம் மற்றும் கல்வியை அருள்பவராக வேத நூல்களில் சித்தரிக்கப்படுகின்றார். சிறப்புமிக்க குரு பகவானை வழிபட்டு வந்தால் நல்ல அறிவாற்றல், ஞானம் ஏற்படும். தொழில் வியாபாரங்களில் சிறப்பான வெற்றி கிடைக்கும். திருமண யோகம் அமையும். புத்திர தோஷங்கள் நீங்கி குழந்தை பாக்கியம் உண்டாகும். சுபமான யோகங்கள் வாழ்வில் கைகூடி வருமென தொன்மையான ஐதீகங்கள் கூறுகின்றன. ஞானத்தின் வடிவமான குரு பகவானை வழிபட்டால் எதிர்காலம் வெளிச்சமாக, எடுக்கும் செயல்களில் வெற்றி உண்டாகும் என்பது நிச்சயமான நிதர்சனமாகும். குரு பகவானை வாழ்த்தி வழிபடுவோம். கோடி நன்மைகள் பெற்று வாழ்ந்திடுவோம். நட்சத்திரம் வாரியாக குரு பெயர்ச்சி பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம். கேதுவின் ஆதிக்கம் கொண்ட அஸ்வினி நட்சத்திர ராசியினருக்கு நிதானமாக வளர்ச்சி ஏற்படும். முயற்சிகள் தொடக்கத்தில் சிரமமாக தெரிந்தாலும் பின்னாளில் நன்மையில் முடியும். செவ்வாய்க்கிழமைகளில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்தால் நன்மை உண்டாகும். பரணி நட்சத்திரம். சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட பரணி நட்சத்திர ராசியினருக்கு உச்சகுரு பல சுகபோகங்களை தருவார். ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது சிறப்பு. கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரம். சூரியனின் ஆதிக்கம் கொண்ட கார்த்திகை நட்சத்திர ராசியினருக்கு அதிகாரமும் மதிப்பும் உயரும் காலம் இதுவாகும். பதவி உயர்வு, செல்வாக்கு கூடும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு ஆதித்ய கிருதயம் கேட்டு வழிபடுவது மன வலிமையை தரும். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள். இந்த குரு பெயர்ச்சியானது மன தைரியத்தை தரும். இதுவரை இருந்து வந்த நிதி நெருக்கடிகள் குறையும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது குடும்ப உறவுகளில் விரிசல் ஏற்படாமல் தவிர்க்கும். சூரிய வழிபாடு நன்மை அளிக்கும். மற்ற நட்சத்திர பலன்கள் அடுத்த குரு தரும் அருள் நிகழ்ச்சியில் காணத் தவறாதீர்கள். ஞானத்தின் குருவே, ஞானத்தின் கருவே, இருவே ஜெகத்குருவே, கற்பகத்தருவே. ஞானத்தின் குருவே, ஞானத்தின் கருவே, இருவே ஜெகத்குருவே, கற்பகத்தருவே. குரு அவன் பார்வை வழங்கிடும் தீர்வை, குரு அவன் பார்வை குரு தரும் அருள். குருபத சேவை தரும் பெரும் வாழ்வை. குருபத